ஆமா பயந்துட்டேன். அங்க பாரு யார் வந்திருக்கானு. ஹாய் அரிச்சாமி வந்துட்டியா? இரு விளையாட்டு முடிச்சிட்டு வந்துறேன். பாதியில விட்டுட்டு வந்து அடுத்த தடவை சேர்த்துக்க மாட்டாங்க. ஏய் என்னால வந்துட்டடா. அக்கா பாவம் அண்ணாக்கு பசிக்குதான் பாரு. பசிக்குதா? ஆமா சாப்பாடு போடுறியா அக்கா? இதோ வந்துட்டேன். ஏய் குண்டு பையா என் தம்பிக்கு ரொம்ப பசி எடுக்குதா, நான் போய் சாப்பாடு வச்சிட்டு வந்துட்டுமா? இத பாரு லட்சுமி, நீ ஆட்டத்துல இருந்து இடையில போனா அப்புறம் சேர்த்துக்க மாட்டேன். ஆட்டத்துல சேர்த்துக்கலனா போடா லூசு பையா. கிருஷ்ணவனி என்ன எத்தனை தடவை ஆட்டத்துல சேர்த்திருக்கா தெரியுமா? அப்ப வந்து பாரு நீ சைக்கிள் எடு. நான் உன்னை விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேன். எனக்கு எனக்கு ஐயா என்னம்மா எல்லாத்தையும் கலந்து கொடுக்குற? எனக்கு கொஞ்சம் மிச்சம் வையே. வயித்துக்குள்ள போச்சுன்னா எல்லாம் கலந்துருதானே போகுது. அதான் நான் முன்னாடியே கலந்துட்டேன். எவ்வளவு புத்திசாலி பாத்தியா? தம்பி கொஞ்ச நாளா அக்கா பண்ற அலும்பு எங்களால தாங்க முடியல. ஐயோ பொய் அந்த செவிட்டு பையன் எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லுவான். நம்பாத, அது சரியான லூசு. நான் முழு செவடம் கிடையாது. எனக்கு லெஃப்ட் ஸ்பீக்கர் தான் கொஞ்சம் வீக், ரைட் ஸ்பீக்கர் நல்லாவே கேட்கும். இப்ப நீங்க பேசணும்ல எனக்கு கேட்டுச்சுல, என்ன எப்படி நீங்க செவடன்னு சொல்லலாம்? பெரிய தம்பி நீங்க ஊர்ல இல்லாதப்ப அக்கா வீட்டை உண்டு இல்லன்னு பண்ணிட்டாங்க. ஏய் எவ்வளவு நேரம் தான்டா அக்கா தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க. அக்கா பண்ண நல்லதையும் கொஞ்சம் சொல்லுங்கடா. தம்பி லட்சுமி ஒரு நிமிஷம் கூட வீட்டுல தங்குறதே இல்ல. ஊரு ஒம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வந்து நிக்குது. எல்லாம் என் மேலே சொல்றல போ பிச்சுக்கா. ஆர்ச்சாமி நீ எதையும் நம்பாத, இதெல்லாம் போய் நீ ஊர்ல இல்லாதப்ப அப்பா என்ன எப்படி எல்லாம் திட்டுச்சு தெரியுமா? நிஜமாவா? அது மட்டும் இல்ல, இவ்ளோ பெரிய கட்டை எடுத்து என் உடம்பெல்லாம் அடிச்சது. 2 கூட ரத்தம் வந்துச்சு. எங்க காட்டு? இதோ இங்கதான் அடிச்சிச்சு. இப்ப காணாம போயிடுச்சு. ஓ கிழவா, எங்க அக்காவை அடிப்ப நீ. அடிப்ப நீ. இந்த வாய்க்கு அடிப்ப நீ. இன்னொரு வாட்டி அடிப்ப. ஏன் தம்பிங்களா, நாளைக்கு கல்யாணம் ஆகி உங்க பொண்டாட்டி வந்த பிறகு உங்க அக்காவை கூடவே வச்சுக்கிறீங்களா? ஏய் நான் எப்பவுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா. ஆமா என் தம்பிங்க எப்பவும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. நல்ல பிள்ளைங்க. அதே மாதிரி நானும் எப்பவும் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். எப்பவும் என் தம்பி கூடவே இருப்பேன். என்னன்னா அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா?